ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி சிக்கன் சுக்கா பண்ண போகிறோம். நான் சிக்கன் சுக்காவுக்கு 400 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட மசாலாலாம் சேர்த்து நான் ஒன்றா ஸ்டவ்வில் வச்சு செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி இப்போ சேர்த்துருக்கேன். இது நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கணும். வெங்காயம் கலர் மாற ரொம்ப லேட் ஆகும். நம்ம உப்பு சேர்த்தும் வதக்கிக்கலாம். நான் உப்பு சேர்க்கலை, அப்படியே தான் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா வெங்காயம் பாதி வெங்காயம் கருகிரும், பாதி வெங்காயம் அப்படியே பச்சையாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், பாதி அளவுக்கு கலர் மாறிடுச்சு. இன்னும் கலர் மாறணும். நல்லா கைவிடாமல் வதக்கிட்டே இருக்கேன். இப்போ இன்னும் கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கலாம். நான் சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கறி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். தயிர் நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்காக சேர்க்குறோம். நம்ம வதக்கி ஆற வச்சுருந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். நம்ம சேர்த்த வெங்காயத்துலேயே நிறையா எண்ணெய் இருக்கும். இது கூடவே நெய் சேர்த்து பிசைஞ்சிக்கிறதா இருந்தாலும் பிசைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டவ்வில் வச்சதுக்கப்புறம் நான் இப்போ சேர்க்குற மாதிரியும் செஞ்சுக்கலாம். நான் அதே பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது கூட எதுவுமே சேர்க்க தேவையில்லை, வெறும் நெய். இந்த நெய் இல்லை அப்படின்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை அப்படியே இதில் போட்டுக்கலாம். எல்லாமே நம்ம சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அப்படியே இதை கிளறி விட்டு வேக வச்சு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். நான் இதில் பெப்பர் போட்டிருக்க மாட்டேன். பிசையும் போது போட்டாலும் சரி, இல்லை லாஸ்ட்டாக சிக்கன் வெந்ததுக்கு அப்புறம் பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் சரி, எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட்டாக தான் பெப்பர் போட போகிறேன். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலருந்தே தண்ணி பிரிஞ்சு வரும். அது கூடவே நான்
மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா 5 நிமிஷம் மூடி வச்சு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா எடுத்து நல்லா நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கலாம். பிராய்லர் சிக்கனுங்கிறதுனால 10 நிமிஷத்தில் வெந்துடும். இதுக்கு தனியாக விசில்லாம் வைக்க தேவையில்லை. இப்போ தண்ணியெல்லாம் வற்றிக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன். பெப்பர் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.